அப்போ அவன் என்ன சொல்கிறான்? யாழ்ப்பாண தமிழை நீ தமிழனே சொல்லாதடா. கோடிக்கணக்கான டாலர்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற முதல் தரமான டீ நூரலியா டீ தான். நீங்கள் யாழ்ப்பாண சைவ பிள்ளைகள் பூரா இலங்கையில் அரசு அதிகாரிகளாக, பெரிய பெரிய உயர்நிலை வழக்கறிஞர்களாக, இலங்கையினுடைய மரியாதையை சர்வதேச அளவில் காப்பாற்றியவன் முத்தையா முரளிதரன். அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? தோட்டா காட்டான். 40,000 வீரர்களுடைய உயிரும் பால்ராஜனுடைய துப்பாக்கியிலிருந்து ஒரு மையக்கருவை வைத்து திரைப்படத்தை நகர்த்தி இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். இந்தியா இராணுவம் வந்ததை கத்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜபக்சேனுடைய கூட்டாளி, ராஜபக்சேனுடைய பினாமி லைக்கா சுபாஸ்கரன். அப்போ இளைஞர்கள் பூரா கொதிச்சு எழுகிறான். இந்த கிங்டம் ஆந்திராவை சேர்ந்த விஜய தேவ கவுடா இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். இந்த தயாரிப்பாளரும் ஆந்திராவை சேர்ந்தவர். இவர்கள் ஒரு மையக்கருவை வைத்து திரைப்படத்தை நகர்த்தி இருக்கிறார்கள். இது ஈழத்தமிழனை இழிவுபடுத்துகிறது என்று, ஈழத்தமிழன் மலையகத் தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இன்று வரை தொடர்கிறது. நீங்கள் உமா மகேஸ்வரன் போராளியாக இருந்த காலத்தில் மலையக தமிழர்களை தன்னோடு இணைத்து கொண்டு போராடினார். பல பேர் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள். ஆதவன் மாஸ்டர் என்று ஒரு மலையக தமிழர் இருந்தார். இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்காக உயிர் கொடுத்த பல பேர் மலையக தமிழர்கள் என்பதை மறக்க முடியாது. மலையக தமிழர்களுக்கும் வடகிழக்கு ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு உருவாகி கொண்டே இருந்தது. காரணம், அவர்களுக்கு மண்ணீர் மைந்தர் என்ற செருக்கு உண்டு. இவர்கள் கூலிகளாக அழைத்து செல்லப்பட்ட தேயிலை தோட்ட கூலிகள் என்ற ஒரு சிறுமை பார்வையும் உண்டு. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு போய் சேரவில்லை. இந்த கிங்டம் இந்த கருத்தை வைத்து படம் செய்திருக்கிறார்கள். பல மில்லியன் கோடிக்கணக்கான டாலர்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற முதல் தரமான டீ நூரலியா டீ தான். நூரலியா என்பது ஆங்கிலேயனால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மலையகம் முழுக்க இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள், அதாவது தலித்து தமிழர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசம்தான் மலையக தமிழர்கள். ஆனால் யாழ்ப்பாண தமிழர்கள், நீங்கள் வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திரிகோணமலை, இந்த தமிழர்கள் மலையக தமிழர்களை அடிமைகள் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு இவர்கள் கள்ள தோணிகள். எப்படின்னா, நீங்கள் யாழ்ப்பாண சைவ பிள்ளைகள் பூரா இலங்கையில் அரசு அதிகாரிகளாக, பெரிய பெரிய உயர்நிலை வழக்கறிஞர்களாக, இன்னைக்கு சுமந்திரனெல்லாம் பெரிய வழக்கறிஞர், அதே போல் பேரிஸ்டர் வழக்கறிஞர் பல பேர், ஜிஜி பொன்னம்பலம், ராமநாதன் சார், இப்படி பல உலக புகழ்பெற்ற ஆங்கிலேய நாட்டில் சட்டத்தை வாதாடக்கூடிய பல பேர் யாழ்ப்பாண தமிழர்கள் தான். அப்போ யாழ்ப்பாண தமிழர்கள் படித்தவர்கள், கல்வியாளர்கள், அதே போல் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தில் மிக உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த மக்கள் பாவம் டீ எஸ்டேட் லேபர்கள். இவர்களும் தமிழர்கள், அவர்களும் தமிழர்கள். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? யாழ்ப்பாண தமிழை நீ தமிழனே சொல்லாதடா, கூலி, கள்ள தோணி. நீங்கள் முத்தையா முரளிதரன், வேறு ஒன்றும் போகவே வேண்டாம். முத்தையா முரளிதரன் மிக சாதாரணமாக இங்கிருந்து தோட்ட வேலைக்கு அவனுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டனை
கூலி வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டவர். முத்தையா முரளிதரா பெரிய பந்து வீச்சாளர், மிகப்பெரிய விளையாட்டு வீரர். இலங்கையினுடைய மரியாதையை சர்வதேச அளவில் காப்பாற்றியவன் முத்தையா முரளிதரன். அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? தோட்ட காட்டான். தோட்ட வேலை செய்கிற காட்டான், தோட்ட காட்டான், இதுதான் பேர். இந்த தோட்ட காட்டான் தான் இலங்கையினுடைய மரியாதையை சர்வதேச அளவில் உயர்த்தி பிடித்தவர் இந்த தோட்ட காட்டான். இப்போ இந்த கிங்டம் படம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யாழ்ப்பாண வடக்கு கிழக்கு தமிழர்கள் மலையக தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். இதுதான் கதையினுடைய கரு. இதை நாம் உண்மைகளை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஏனென்றால் நீங்கள் மலையக தமிழகத்தை சேர்ந்த பால்ராஜ், இந்த பால்ராஜ் தான் எல்டிடியில் மிகப்பெரிய தளபதி. பிரபாகரனுடைய தளபதிகளிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர் பால்ராஜ். 40,000 இராணுவ வீரர்கள் இருந்த ஆணையரவு முகாமை நீங்கள் சப்தமும் ஆணையரவு முகாமுடைய 40,000 வீரர்களுடைய உயிரும் பால்ராஜினுடைய துப்பாக்கியில் இருந்தது. இலங்கையினுடைய இராணுவ அமைச்சர் அப்போ வாஜ்பாயிடம் வந்து சரணாகதி அடைந்தார். எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்கள். 40,000 இராணுவ வீரர்கள், 40,000 சிங்கள இராணுவ வீரர்கள் ஒரு மலையக தமிழரான பால்ராஜரை மாட்டிக்கொண்டார்கள். இந்தியா தலையிட்டு தான் ஆணையரவு முகாமை காப்பாற்றியது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆனால் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் உள்ள முரண்பாடுகளை களைய முயற்சிக்க வேண்டுமே தவிர இதை குளிர்காயக்கூடாது. ஆனாலும் நாங்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். இந்தியா இராணுவம் வந்ததை அந்த படத்திலே சில வசனங்களால் இந்திய இராணுவத்தை எதிர்க்கக்கூடிய வசனங்களும் அதில் பயன்படுத்தி இருக்கிறார். ஆக மொத்தம் ஒரு திரைப்படம் சில வரலாறுகளை சொல்லி இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் யார், மலையக தமிழர்கள் யார், மலையக தமிழர்கள் இன்று வரை அவர்கள் அங்கு கர்ப்பப்பை திருடப்படுகிறது. 300 வருடமாக நீங்கள் 10 லட்சம் பேர் மக்கள் தொகை எப்படி வளராமல் அது கட்டுப்படுத்தப்படுகிறது என்ற ரகசியம் வெளி உலகத்துக்கே போய் சேரவில்லை. 1985 வரை அவர்களை யார் போய் பார்த்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். அவர்களுக்காக யார் அரசியல் செய்யக்கூடாது, அவர்கள் யாருக்காக உரிமைக்காக யாரும் அங்கே போய் போராடக்கூடாது. அவர்களுக்கு அன்றைய இலங்கை அரசாங்கத்தில் கூலி 300 ரூபாய். காலையிலிருந்து இரவு வரை செங்குத்தான மலை பாதையில் நீங்கள் ஆள் உயர கூடையை பின்னால் கட்டி கொண்டு தேயிலை கொழுந்துகளை பறித்து பறித்து அந்த கூடையில் நிரப்புகிற அவர்களுக்கு இலங்கை பணம் 300 ரூபாய் கூலி. அது இந்திய பணம் 100 ரூபாய். இந்திய பணம் 100 ரூபாய்க்கு அவர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக சிங்களவர்களுடைய தேசிய வருமானத்தை, இலங்கையினுடைய தேசிய வருமானத்தை நீங்கள் உயர்த்தி கொடுத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கான உரிமை பேசுவதற்கு ஆளே இல்லாத பொழுது நேரு அவர்கள் புதுக்கோட்டை தொண்டைமானை அங்கு அனுப்புகிறார். தமிழர்களுக்கு பிரதிநிதிகளே இல்லை, தமிழர்களுக்கு தலைவர்களே இல்லை என்று நேரு அங்கு அனுப்பிய பிறகு தொண்டைமான் இலங்கை அரசோடு சேர்ந்து அமைச்சராகிவிட்டார். காரணம், தமிழர்களை காட்டி கொடுப்பதற்காக தொண்டைமான் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டார். நீங்கள் 10 லட்சம் பேர்ல ஒருவன் தலைவராக வந்திருக்கணும். அதுதானே தர்மம். அவன் உழைப்ப, அவனுடைய கஷ்டம் தெரியும், அவனுக்கு வேர்வை சிந்துவதை பற்றி தெரியும், ரத்தம் சிந்துவதை பற்றி தெரியும். ஆனால் தொண்டைமான் இந்தியாவில் சொகுசாக இருந்து, மன்னராக இருந்து, அரசராக இருந்து அங்கு சென்று இந்த அடிமைகளுக்கு தலைவராகி சிங்கள அமைச்சரவையில் அமைச்சராகிவிட்டார். இப்படித்தான் தமிழர்களுக்கு
மிகப்பெரிய தலைவர் தட்டுப்பாடு. தலைவரை எங்கே போய் தேடுறான்னா பனையூரில் போய் தேடுறான் நம்மால். இன்னொரு ஆள் வளசரவாக்கத்தில் போய் தேடுறான், வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அங்கே யாரா இருக்கான்னா விஜயலட்சுமி வழக்கு தான் இருக்கு. ஆக மலையக தமிழருடைய வரலாறையும் ஈழத்தமிழருடைய வரலாறையும் முழுமையாக அந்த கிங்டம் படம் அவர்களுக்குள்ள முரண்பாடை மிக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதை சங்கி சீமான் எதிர்க்கிறார். காரணம், அவர் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் என்று காண்பிப்பதற்காக கிங்டன் திரைப்படம் பயன்படுத்தப்படுகிறதே தவிர, சீமான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டு காலமாகிறது. மாட்டுக்கு மாநாடு நடத்துகிறார். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் அகதி முகாமில் ஈழத்தமிழன் 40 ஆண்டு காலமாக அங்கே அடைபட்டு கிடக்கிறான். அதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் போகவில்லை, உயர் நீதிமன்றத்துக்கும் போகவில்லை. அவர்களுக்கான எந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், சட்ட போராட்டம், ஜனநாயக போராட்டம் எதையும் முன்னெடுக்காத சீமான், நீங்கள் கிங்டன் திரைப்படம் முதலாளியினுடைய பார்வை தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். உதாரணத்திற்கு கத்தி படம், கத்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜபக்சேனுடைய கூட்டாளி, ராஜபக்சேனுடைய பினாமி லைக்கா சுபாஸ்கரன். அப்போ இளைஞர்கள் பூரா கொதிச்சு எழுகிறான். கொதித்து எழுந்த பிறகு சீமானம் கொதித்து எழுந்து லைக்காவிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கி கொண்டு நீங்கள் அதோடு அவர் அமைதியாகிட்டார். வேறு எந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் கத்தி படத்துக்கு என் தம்பி முருகதாஸ், என் அண்ணன் லைக்கா சுபாஸ்கரன், அவன் ராஜபக்சேவுக்கு அண்ணன். இப்படி சீமானுடைய அரசியல் எல்லாமே தன்னுடைய பண தேவைகளுக்கு, காந்தி வரைக்கும் தான் அவருடைய போராட்டம். காந்தி வந்து சேர்ந்து விட்டால் அவர் பூந்தி ஆயிடுவார். இதுதான் இந்த கிங்டன் திரைப்படம் ஈழத்தமிழர்களுடைய அத்தனை வரலாறுகளையும், மலையக தமிழர்கள் யார், வடக்கு கிழக்கு தமிழர்கள் யார், யாழ்ப்பாண சைவ பிள்ளைமார்கள் யார் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் பொறுத்தவரை தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள் தான். பல தமிழர்கள் உலகத்திலே மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த கிங்டம் படம் சிலருடைய சுய தேவைகளுக்காக எதிர்க்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.